தெண்டு வரும்பொழுது ஒரு செலவும் இருக்கும். பார்ட்னருக்காக வேண்டி இவங்க பண்ணக்கூடிய ஒரு செலவும், எஸ்பெஷலி லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும். Media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கான ரூபினிஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க கவிதை உரையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். உங்க புக்கு நல்லா போதா? போயிட்டே இருக்கு. அது என்னது? காதல், காமம் மற்றும் இறை. இறை மற்றும் பல. இறை மற்றும் பல. சூப்பர் சூப்பர். வெரி குட், வெரி குட். சொல்லுங்க சார். ஸோ நம்ம இந்த மாதத்துக்குரிய பலன்கள்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம், செப்டம்பர் மாதத்துக்குரியது. இப்போ அக்டோபர் மாதத்துக்குரிய பலன்களை வந்து கேட்கலாம். இந்த கோச்சார் அமைப்பு எப்படி இருக்குது, இந்த மாதத்துக்குரிய ராசிகளோட அமைப்புகள் எப்படி இருக்குது, அவங்களோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிடுவேன். கோச்சாரம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் கன்னியா ராசியில் அக்டோபர் 1 ஆரம்பித்து அவர் வந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் போயிடுவார். கன்னியில் பாதி, துலாத்தில் பாதி அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து துலாத்துக்கு போகிறது வந்து அக்டோபர் 17 அன்றைக்கி வந்து துலாத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார். 3 சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார். சுவாதி நட்சத்திரத்திலிருந்து மந்த் எண்டுக்கு 27 வாக்கில் வந்து விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிகத்துக்கு போயிடுவார். புதனுக்கு வந்து பயங்கர மூமெண்ட் இருக்குது. அவர் வந்து கன்னியில் ஆரம்பித்து சித்திரை 2 ஆரம்பித்து அவர் வந்து துலாத்தை தாண்டி விருச்சிகத்தில் கொண்டு போய் முடிவார். ஸோ 3 ராசி கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஆனால் நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து துலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து அக்டோபர் 18 அப்புறமா குரு பகவான் வந்து வக்ரம்ங்கிறனே இங்கே வந்துடுவார், கடகத்துக்கு வந்துடுவார். இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச். குரு பகவான் அக்டோபர் 18 அப்புறமா கடகத்துக்கு வருது, தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கே வருவது வந்து ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட், எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு. அவர் அங்கே வர்றது, அவர் உச்சம் பெறுறது வந்து ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட். அதுக்கும் மேலே மேக்சிமம் கிரகங்கள், நம்ம மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரராக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், அதே மாதிரி குருவாகவே இருக்கட்டும், எல்லாரும் வந்து விசாகத்திலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த் எண்டுக்கெலாம் வரும்போது எல்லாரும் விசாகத்திலேயே இருக்கக்கூடிய, குருவினுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். புதனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், விசாகத்திலே இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து குருவனுடைய சாரத்திலே இருக்கார், சனீஸ்வரர் குருவனுடைய சாரத்திலே இருப்பார், ராகு குருவனுடைய சாரத்திலே இருப்பார். அப்படி ஒரு அமைப்பு. அஃப்கோர்ஸ் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக பூரட்டாதியில் இருக்கார், ராகு வந்து பூரட்டாதியிலே இருக்கிறாரு. அதே மாதிரி நமக்கு கேது வந்து பூரத்தில் இருக்கார். ஸோ இந்த மாதத்தில் வந்து சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கப்புறமா சுக்கிரன் வந்து நீச்சமாகி கீழே வர்றதுக்குரிய ஒரு சூழல் இருக்குது. அதாவது நமக்கு வந்து 9ஆம் தேதி அக்டோபர் வந்து கன்னிக்கு வந்துடுவார் சுக்கிரன். இது ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இதுதான் மேஜர் கிரகச்சாரம், இதுதான் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோன்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துக்கு வர்றது தான் மேஜர் ஈவெண்ட். இது வந்து அதிச்சாரமாகி இங்கே வந்துட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி போவார். டிசம்பர் 6 அப்புறமா நவம்பர் 11 அப்புறமா வக்கரமாயிடுவார், மேலே போவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து இத்தனை நாள் இருந்த அவதிக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ரிலீவிங் பாயிண்டாக இருக்கும் இந்த மாதிரி. இப்போது அடுத்ததாக நம்ம வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சார். அக்டோபர் மாதத்துக்கு தனுசு ராசிக்கு வந்து ராசியாதிபதி அக்டோபர் 18 வந்து கடகத்துக்கு வந்துடுறார், 8ஆம் இடத்துல இருக்கார், உச்சமாகிறார். உச்சமாகக்கூடிய ஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்கு போயிடுறார். இவங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பார். இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப நல்ல அமைப்பு. 8ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெக்கக்னிஷன் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் இந்த டைம் பீரியடில். ஆனால் மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து தெரிய வர ஆரம்பிக்கும்.
என்னென்ன விஷயங்களில் ஸ்ட்ரகிள் இருக்குது, எதனால ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஃபண்ட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். எஸ்பெஷலி லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரன் இவங்களுக்கு 6-11 கூடியவர் வந்து 10ஆம் இடத்துல இருப்பார் 9ஆம் தேதி வரைக்கும். அங்கே கேதுவோடு இருக்கிறதுனால தகப்பனாருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் வந்து கவனித்து பார்த்துக்கணும். 10ஆம் இடத்துக்கு போகும்போது நீச்சமாகும் போதும் கொஞ்சம் அந்த விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தொழில் பார்க்கும் நபர்களுக்கு வந்து ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பீரியட். புதனுடைய மூமெண்ட் நல்லா இருக்குது. அவருக்கு வந்து 10ஆம் இடத்துலேருந்து ஆரம்பித்து அவர் வந்து 12ஆம் இடம் வரைக்கும் வந்துடுறார் மந்த் எண்டுக்கு. ஸோ எஸ்பெஷலி பிஸ்னஸ் பார்க்குற நபர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மேஜர் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். செவ்வாய் இவங்களுக்கு 5-12 கூடியவர். அவர் வந்து 5ஆம் இடத்தையே பார்க்குறார். நல்லா இருந்து பார்க்குறாருங்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பு வந்து இவங்களுக்கு இந்த பீரியடில் லாபகரமான பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிடைக்க வேண்டிய லாபங்கள் எதெல்லாம் டிலே ஆகிருந்ததோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரிலீவ் ஆகி கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். புத்திஸ்தானம் ஷார்ப் ஆகிடும். மனோஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கிறதுனால சனீஸ்வரர் வேறு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆனால் புத்திஸ்தானம் வந்து ஷார்ப் ஆகிடும். அதனால் இவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி இவங்க வந்து மூவ் பண்ணுறாங்கனாக்கா அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். குருவினுடைய பார்வை இவங்களுடைய 4ஆம் இடத்துக்கும் இருக்குது. அதனால் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அதற்குரிய ஒரு இனிஷியேட்டிவ் இந்த டயத்தில் எடுக்கலாம். ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி வாகனங்களாக இருக்கலாம். அது எது வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதற்குரிய ஒரு இனிஷியேட்டிவ் இங்கே இந்த டைம் பீரியடில் எடுக்கலாம். தாயாருடைய ஆரோக்கியம் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் இந்த டைம் பீரியடில். குழந்தைகள் புதுசாக ஏதாவது ஒன்று படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதற்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது. 12ஆம் இடத்துல வந்து புதனும் செவ்வாயும் வரும்பொழுது, அதாவது மந்த் எண்டில் கொஞ்சம் செலவுகள், பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புளுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி வெவ்வேறு விஷயங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைவுக்காக வேண்டிய செலவுகளும் வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. லக்ஸுரியஸ் ட்ரிப் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் அதற்குரிய அமைப்பும் மந்த் எண்டில் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. இவங்களோட லீகல் சைடில் இருக்கிற ஒரு அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது சார்? லீகல் சைடில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் இருந்தால் அப்படின்னு சொன்னோன்னாக்கா 6 வந்து 9ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறதுனால பிரச்சனை என்னங்கிறது தெரியாத ஒரு சூழலாக இருக்கும். ஆனால் குரு பகவான் எப்போ அக்டோபர் 18 இங்கே வந்துடுறாரோ அப்போ பிரச்சனை என்னங்கிறது வந்து தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும். அதற்குரிய ஒரு சொல்யூஷனும் இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 6 நீச்சமாகக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதில் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். சூரியனும் அங்கேயே இருக்கார். இவங்களுக்கு பாக்யாதிபதியான சூரியன் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு காலம், ஹாஃப் ஆஃப் தி மந்த் வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த டைம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் ஒரு மாதிரி பாசிட்டிவாக போகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலையில் ஒரு நல்ல சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கோ இல்லை புது சுபகாரியங்களுக்கான எதிர்பார்ப்புகள் எதனா எப்படி இருக்குது சார்? மெயினாக வந்து சுபகாரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது சீமந்தம் பண்ணலாம். 8ஆம் இடத்துல குரு பகவானே இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்கும். வளரக்கூடிய கருவினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதற்குரிய ரிசல்ட் எல்லாம் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. 9ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் அப் அண்ட் டவுன். மெயினாக பார்க்க வேண்டியது வந்து ஹெல்த்து. இவங்க அப்பாவோட ஹெல்த் மட்டும் இவங்க வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல். சுபகாரியங்கள் இதுதான் மெயின் சுபகாரியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 5ஆம் இடத்தை வந்து செவ்வாயை பார்க்கறதுனால குழந்தைகள் வந்து துருன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து ஒரு நல்ல செய்தியும் இவங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா 12ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கோ இல்லை தான் சொந்த இதுக்காக வேண்டியோ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த டயத்துலேருந்து ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இவங்களோட பார்ட்னரோட அன்னோன்யமோ இல்லைன்னா ஒரு அமைப்போ எப்படி சார் இருக்குது? வீட்டுக்குள்ள பார்ட்னருடைய அமைப்பு எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பார்ட்னர்டேந்து வரக்கூடிய சப்போர்ட் தான் இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலம். அதுவும் எப்போ துலாத்துக்கு வந்துட்டாரோ புதன் வந்து அப்போதிலிருந்தே வந்து நல்ல அமைப்பாகவே இருக்கும். மந்த் எண்டு வரும்பொழுது ஒரு செலவும் இருக்கும். பார்ட்னருக்காக வேண்டி இவங்க பண்ணக்கூடிய ஒரு செலவும்
வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலாக தனுசு ராசிக்கும் ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாமா இல்லையா? 100%. இவங்களுக்கு வந்து நல்ல மாதம் தான் இது. 8ல் போய் குரு மறைவதனால் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னதுன்னா, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் டிலே ஆகி கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு. மற்றபடி நல்லாவே இருக்கு. இப்போ இது இவங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக பரிகாரங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சார் சொல்வீங்க? பரிகாரங்கள் இவங்களுக்கு அப்படி ஒன்றும் தேவைப்படலை. தகப்பனார் ஆரோக்கியத்துக்காக வேண்டி இவங்க வந்து நாச்சியார் கோயில் போயிட்டு வரலாம். அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கொஞ்சம் தடையாக இருக்குனாக்கா அங்கே போயிட்டு வந்தாங்கனாக்கா அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏதாவது லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சைன் பண்ணுறாங்க, நான் அதாவது ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இல்லை மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தொலைந்து போவது, அதை தேடி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த நேரத்தில் இருக்கும். ஓகே சார், நன்றி சார். தனுசு ராசி பற்றி பார்த்தோம். Shanti.